இது துணிச்சுனாலுமே இது ரொம்ப டேஞ்சர் தான். நேயர்களுக்கு வணக்கம். இது கில்பர்ட்ஸ்ல இருந்து பிராங்கன்கோ போற வழி, இல்லைன்னா மைசூரால் போற வழி. இந்த இடத்துல இது அடிஷன் மிஷன் பிளாக்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு பிஜிஎம்எல் மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்தினுடைய நிர்லட்சியத்தைன்னு சொல்லலாம், அதாவது கேர்லெஸ்னஸ். இது பாருங்க, இந்த வீடு வந்து எந்த அளவுக்கு கிராக் விட்டுருக்குது. நல்ல வேளை வந்து இந்த வீட்டுக்குள்ள யாரும் வசிக்கல. இங்க இருக்கிற மரம் இந்த வீட்டு மேல விழுந்து இந்த வீடு கிராக் விட்டுருக்குது. கிராக் விட்டதுக்கு அப்புறமா இந்த இருக்கிற இந்த பில்லர் தான் வந்து இந்த மரத்தை தாங்கின்னு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரம் என்னைக்கு விழுந்து இந்த வீடு கிராக் விட்டுச்சோ அன்னைக்குல இருந்து இந்த வீட்டுக்குள்ள யாரும் வாசம் பண்றது இல்ல. ஒரே ஒருத்தர் தான் வாழுறாரு. ஆனா அவர் ராத்திரியில மட்டும் வந்து படுத்துக்குவாரு. மற்ற டைம்ல இது வந்து ரொம்ப கேவலப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடா இருக்குது. உள்ள காட்டக்கூடாதுன்னு நினைச்சோம், இருந்தாலும் காட்டுறோம். பிஜிஎம்எல் பகுதியில என்ன நடந்துன்னு இருக்குது அப்படின்னா, போன மாசம் மாரிகுப்பம் ஆர்டி பிளாக்ல கிரேசின்ற ஒரு பொண்ணு தைல மரம் விழுந்து உயிரிழந்தாங்க. இந்த இடம், இந்த வீடு, இந்த மரம் விழுந்து இந்த வீடு மேல மரம் சாஞ்சி வந்து சுமார் 8 மாசம் மேல ஆகுது. பிஜிஎம்எல் நிர்வாகத்துக்கு நாங்க எத்தனையோ முறை லெட்டர் கொடுத்து கூட பிஜிஎம்எல் நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. இது பாருங்க, ஒரு பெரிய குடும்பமே வாழக்கூடிய வீடு. இந்த மரம் வந்து இந்த வீட்டு மேல விழுந்ததுனால விழல, இந்த பில்டிங்கே வந்து இந்த கட்டடமே தான் மரத்தை தாங்கி பிடிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பிஜிஎம்எல் நிர்வாகம் போன மாசத்துல இருந்து இந்த மாதிரி அபாயகரமா இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் பக்கத்துல இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டணும்னு சொல்லிட்டு 88 மரங்களை மார்க் போட்டு கொடுத்துருக்கிறதாவோ, அதுக்கு சூப்பர்வைசருங்க, செக்யூரிட்டி சூப்பர்வைசருங்களை கூட நியமனம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா கான்ட்ராக்டருங்க, மரம் வெட்டக்கூடிய கான்ட்ராக்டருங்க வெறும் விலை மதிப்பு உள்ள மரங்களை மட்டும் வெட்டி எடுக்கிறாங்க. எந்த மரங்க வந்துட்டு விலை மதிப்பு இருக்குதோ அந்த மரத்தை மட்டும் போயிட்டு அந்த பங்களா சைடுங்கள்ல இல்ல வீட்டு சைட்ல வெட்டுறாங்க. இந்த மாதிரி விலை மதிப்பு குறைவுள்ள மரங்களை எந்த ஆபத்து இருந்தாலும் ஏதோ ஆச்சுன்ற மாதிரி இந்த இடத்த விட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த மரத்தால நாளைக்கு இந்த மரம் பாருங்க அந்த வீடு மேல சாஞ்சி இருக்குது. ஏதாவது இந்த மரம் தாக்கு பிடிக்காம கீழே விழுந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிற சுமார் ஒரு 4 வீடு டேமேஜ் ஆகும். 4 வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் உயிர் சேதம் ஏற்படும். இருந்தாலும் பிஜிஎம்எல் நிர்வாகத்துக்கு லெட்டர் கொடுத்தோம். மரம் வெட்டக்கூடிய கான்ட்ராக்டருங்களோ இல்ல சூப்பர்வைசருங்களோ இந்த மரத்தை கண்டுக்காதையே விட்டு வச்சிருக்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்னா, 88 மரங்களை பிஜிஎம்எல் வெட்டுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிற பிஜிஎம்எல் நிர்வாகம் இந்த மாதிரி ஆபத்தான நிலையில இருக்கக்கூடிய வீடுங்க பக்கத்துல இருக்கிற மரத்துங்களை வெட்டுறதுக்கு கவனம் செலுத்தாம விலை மதிப்புள்ள மரங்களை மட்டும் கான்ட்ராக்டருங்க கூட சேர்ந்து வெட்ட வைக்கிறாங்க அப்படின்றது பொதுமக்களுடைய கருத்தா இருக்குது. எஸ்எஸ்டி நியூஸ் சேனல் கூட தொடர்ந்து கண்காணிச்சுன்னு வரோம். அதே மாதிரி பங்களா சைட்ல இருக்கிற நல்ல விலை மதிப்புள்ள மரங்களை வெட்டி எடுத்துன்னு போயிட்டு வியாபாரம் பண்ணின்னு இருக்கிற மர வெட்டிகளுக்காகட்டும், பிஜிஎம்எல் நிர்வாகத்துக்கு துணையா நிற்கிற செக்யூரிட்டி சூப்பர்வைசர்களுக்கு கூட இந்த மரம் கண்ணுக்கு படலையா? எத்தனையோ முறை லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. சூப்பர்வைசருக்கு கிட்ட செக்யூரிட்டி கான்ட்ராக்டர் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இன்னொரு முறை லெட்டர் கொடுங்க, நாங்க கட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை முறை தான் இந்த இது வீட்டுக்குள்ள யாருமே இல்லாதனால இது மரம் வந்து அந்த கட்டடத்து மேல தாக்கு பிடிச்சிருக்குது. அந்த மரம் வேரோட பிடுங்கி விழுந்தா அந்த ரோட்டுக்கு வரும். ரோட்ல வரும்போது சடனா வாகனங்களோ ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களோ நிறைய பேர் போக்குவரத்துல இருக்கிறாங்க. மரம் விழுந்த உடனே கம்பல்சரியா வந்து 3-4 வீடு வந்து பாதிக்கப்படும். உயிர் பலியாகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கிறதுனால பிஜிஎம்எல் நிர்வாகம் விலை மதிப்பு உள்ள மரங்களை 10 மரம் வெட்டினா இந்த மாதிரி பொது சேவை செய்யக்கூடிய ஒரு 2 மரத்தையாவது வெட்டணும்னு சொல்லி பொதுமக்கள் நம்ம கிட்ட அவங்க குறைங்களை வச்சிருக்கிறாங்க. இந்த ஊரு பஞ்சாயத்து முக்கியஸ்தர் கூட நம்ம கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, சார் நாங்க எத்தனையோ முறை லெட்டர் கொடுத்துட்டோம், இந்த நிர்வாகம் கண்டுக்க மாட்டேன்றாங்க சார். ஏதோ ஒரு குடிகாரர் மட்டும் இதுல வந்து ராத்திரியில படுத்துக்கிறாரு, அவருக்கு படுக்கிறது இடம் இல்லைன்னு. அவரும் வந்து பயம் இல்லாம படுக்கிறாரு சார். சடனா அந்த மரம் விழுந்து அவரு கூட உயிர் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மரத்தை பிஜிஎம்எல் நிர்வாகமோ இல்ல செக்யூரிட்டிகளோ வந்து பார்வையிட்டு உடனடியா அந்த மரத்தை வெட்டணும்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பேர் வேண்டுதல் வச்சாலும் மரம் வெட்டுற கான்ட்ராக்டருங்க மனசு வைக்கணும். யாரோ 2-3 கான்ட்ராக்டர் இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க வெறும்
விலை மதிப்புள்ள மரங்களை தேடி போயின்னு இருக்கிறாங்க. இந்த இந்த மாதிரி மரங்களை வெட்டி கூட கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கினா நல்லா இருக்கும்ன்றது பொதுமக்கள் கருத்தா இருக்குது. பார்க்கலாங்க. பிஜிஎம்எல் நிர்வாகம் நம்ம செய்தி வெளியிட்டதுக்கு அப்புறமாவது இந்த மரத்தை வெட்டி இங்க நடக்கக்கூடிய பிற்காலத்தில் நடக்கக்கூடிய அபாயத்தை தடுப்பாங்களா அப்படின்றது பொதுமக்களினுடைய வேண்டுதலா இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த அடிஷன் மிஷன் பிளாக்ல 43 வருஷமாக இருக்கிறோம். இந்த மரம் வந்து ஒரு 100 வருஷமாக இருக்குது. இந்த மரம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இந்த வீடு பக்கத்து வீடு ஒரு 4-5 வீடுங்க இருக்குது. இந்த 4-5 வீடுனால இந்த மரம் பசங்கள்லாம் ஓடுறாங்க வர்றாங்க விளாட்றாங்க. இது என்னைக்குந்தாலையும் இது ரொம்ப டேஞ்சர் கண்டிஷனில் இருக்குது. எரிஞ்சு வீடு விழுந்தாலையும் விழுந்துடும், இல்லைன்னா மரம் விழுந்தாலையும் விழுந்துடும். அங்கே கீழே வேர்கிட்ட கட்டாயிக்கிற மாதிரி இருக்குது. அது துணுட்டுக்குதுங்க, செதில் அடிச்சுக்குது. அதை நம்ம ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம். வந்து பார்த்துட்டு போனாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு போனதோட லாஸ்ட்டு திரும்பி வரல. திரும்பி லெட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அவங்க தயவுசெய்து இதுக்கு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து இதை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் பஞ்சாயத்து சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.